மீட்டிங் நடத்தினீங்களா? இதெல்லாம் ரெகுலராக பண்ண தான் ஒரு இளைஞர் மன்றம் வலுவான இளைஞர் மன்றமாக மாறும். என்னையை பொறுத்த மட்டும் நான்லாம் சிவகங்கையில் ஒரு இளைஞர் மன்றம் ஆரம்பித்து அந்த இளைஞர் மன்றம் மூலமாக வளர்ந்த மனிதர்களில் நான் ஒருவர். இன்னைக்கு சிவன் கோவில் பின்னாடி பெருமாள் கோயில் சத்தியமூர்த்தி தெருவில் உள்ள மரங்கள் 160 மரக்கன்றுகள் நாங்கள் சின்ன வயசுல இருந்து வச்ச மரங்கள். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு அந்த மரங்களை பார்க்கும்பொழுது பாதுகாப்பாக வச்சுட்டாங்க. மரங்களை பார்க்கும்பொழுது நமக்குள் நாம் செய்த பணி சரியான பணி என்று நமக்கு தெரியும். இது போல நம்ம செய்கிற பணிகளை நீங்கள் முழுமையாக செய்ய வேண்டும். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை தான், இந்த 100 இளைஞர்களை கொள்கள். இளைஞர்கள் மட்டும் வலுவான சக்தி படைத்தவராக இருந்தால் நாம் வெற்றி பெற முடியும். 100 இளைஞர்களை கொள்கிறார். அன்னைக்கு அவர் சொன்ன காலத்தில் இந்த இளைஞர்கள் இல்லாமல் இல்லை, இருந்தாங்க. ஆனால் அவர் தகுதி வச்சார். இந்த தகுதி வேணும். இரும்பு போன்ற தசையும் எக்கு போன்ற நரமும் உள்ளும் புறமும் நம்பிக்கை ஒளி வீசின இளைஞர்கள் என்றார். அந்த இளைஞர்களாக நாம் மாற வேண்டும். அந்த இளைஞர்களாக மாற்றுவதற்காக தான் இளைஞர் அமைப்புகள் எல்லாம் உருவாக்க. நிறைய இளைஞர் அமைப்புகளில் மைபாரத் ஒன்று, NSS ஒன்று, NCC ஒன்று, இதெல்லாம் இந்த அமைப்புகள். ஜப்பான் நாட்டில் ஸ்கூல் முடித்த உடனே 2 வருஷம் கம்பல்சரியாக மிலிட்ரி ட்ரைனிங் போகணும். மிலிட்ரி ட்ரைனிங் போயிட்டு வெளியே வந்தால் தான் ஹையர் ஸ்டடிக்கு போக முடியும், வேலைக்கு போக முடியும், தொழில் தொடங்க முடியும்.